ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாமா? ஒரு பட்டணத்தில் ஒரு விதவையும் ஒரு நியாயாதிபதி இருந்தாங்க. அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவரும் மனுஷனை மதிக்காதவருமா இருந்தார். இந்த விதவை போய் நியாயாதிபதியில் ஒரு விஷயத்த கேட்குறா, எனக்கு எப்படியாச்சும் நியாயத்து இருங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் அதுக்கு மனமே இல்லாமல் இருந்திருப்பார். கொஞ்ச நாள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா விதவை, டெய்லி வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுப்பார். இன்றைக்கி ஒரு சாதாரண மனுஷனே அந்த டார்ச்சரை பொறுக்க முடியாமல் இப்படியாச்சும் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு அவன் நினைச்சார் அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் நினச்சான் அப்படின்னா, நம் யூத ராஜசிங்கம் நம்மளை படைச்ச ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாது இருந்த நம்மளை நம்ம யாரும் நம்ம மதிக்காமல் இருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது இன்றைக்கி நம்மளை உயர்த்தி வச்சிருக்கார் அப்படின்னா, இன்றைக்கி அவர் நம்மளோட காரியத்தை அவர் கேட்காம இருப்பாரா? தம்மை நோக்கி இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் பதிலளிக்காமல் இருப்பாரா? இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் எவ்வளோ விண்ணப்பங்களை நீங்கள் வச்சிருக்கலாம், எவ்வளவோ காரியங்களை நீங்கள் வச்சிருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்தை ஆண்டவர் செய்கிறாருப்பா, ஆனால் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், இந்த கடன் தீரும்னு நினைக்கிறேன், வீடு கட்டும்னு நினைக்கிறேன், வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன், எதுவுமே நடக்க மாட்டேது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் சொல்லி யோசிக்க, உங்கள் கண்களை மூடி நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு எவ்வளோ நன்மைகளை அவர் செஞ்சுருக்கிறார், எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை அவர் செஞ்சுருக்கிறார். உங்களுக்கு பார்த்து பார்த்து அழகுபடுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையை. உங்களை பார்த்து பார்த்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அழகுபடுத்தி சீராட்டி உங்களை என்ன பண்ணிகிட்ருக்காரு, உங்களை அவர் நடத்தி வரார். அவர் உங்களை மறப்பாரா?